வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளை பயிற்சி 1.3ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். xy = -2 எனும் தொடர்பு தகுந்த சார்பகத்தில் ஒரு சார்பு என காட்டுக. அதன் சார்பகம் மற்றும் வீச்சகம் காண்க. சார்பகம்னா என்னது? மதிப்பகம் தான் சார்பகம். வீச்சகம்னா என்னது? வர்ற ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ xy = -2ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த தொடர்பை நம்ம எப்படி எழுதுகிறோன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். xy = -2. இதை எப்படி எழுதலாம்? நம்ம x = -2/y எழுதலாமா? எழுதலாம். அடுத்து f(x1) எடுத்துக்கிறோம். 2ன்னு கொடுத்துருக்கிறதுனால 2 தொடர்பு நம்ம எழுதணும். அதனால நம்ம என்னென்ன f(x1) எடுத்துக்கிறோம். f(x1) = f(x2). இதை எப்படி எழுதலாம்? -2/y1 = -2/y2. அதாவது x1 x2ன்னு இருக்கிறதுனால x1ன்னு எடுத்தோம்னா இங்கே y1 வரும். x2ன்னு கொடுத்தோம்னா அங்கே y2ன்னு வரும். இப்படி எழுதும்போது என்ன வரும்? ரெண்டு பக்கமும் மேலே இருக்கிறதுனால அது 2 கேன்சல் ஆகிரும். அப்போனா 1/y1 -2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/y1 1/y2. y1 = y2. அப்படின்னா என்னது? f ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஆனால் 0 உறுப்பிற்கு நிழல் உரு கிடையாது. 0க்கு நிழல் உரு கிடையாது. நம்ம இங்கே 0ன்னு சொல்லி போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக 1/0னா வரையறுக்க முடியாது. அதனால தான் நிழல் உரு கிடையாது. எனவே சார்பகம் r -0 0 இல்லாதது தான் சார்பகம். வீச்சகமும் அதே தான். வீச்சகம் ஏன்னா ஒன்றுக்கொன்றான சார்பு இல்லையா, அதனால் வீச்சகமும் அதே தான். புரியுதாம்மா? ரொம்ப எளிமையான கணக்கு. கொஞ்சம் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கு கணித